வணக்கம் நண்பர்களே. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம அங்கே காய்கறி பாத்தி 4 பாத்தி எக்ஸ்ட்ரா போடும்போதே இந்த வரப்பை மல்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது ஒரு 20 நாளாக இது மல்ச் பண்ணியிருக்கு. இது நம்மளுடைய மாடுகளுக்கு தீவனப்பயிர் வளர்க்குறதுக்காக புல் வளர்க்குறதுக்கு போடப்பட்ட இடம். இப்போ ஒரு வரப்பு ரெடி ஆயிடுச்சு. கடந்த வாரம் இதை பற்றின பதிவு போட்டிருந்தேன். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வரப்பை தென்னை மட்டை அந்த ஓலைகளெல்லாம் வச்சு அந்த கீத்துக்களை காஞ்ச கீத்துக்களை எல்லாத்தையும் வெட்டி இங்கே மல்ச் பண்ணி வச்சோம். இது ஒரு வாரம் ஆச்சு. இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து இது இன்னும் முழுமை அடையலை. இதுவுமே முழுமை அடையலை. இது மேலேயும் நம்ம வைக்கோல் போடணும். ஒரு ஸ்டேஜாக பண்ணிகிட்ருக்கோம். தினசரி காலை 2 மணி நேரம் ஒரு வரப்பை பயனுக்கு கொண்டு வரணும்னு. ஸோ இந்த பதிவை நான் ஏன் இன்றைக்கி முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே, இது முழுமை பெறுறதுக்கு முன்னாடியே போடுறேன் அப்படின்னா, இந்த வரப்பு பர்டிகுலராக ரொம்ப நம்ம அக்சஸ் பண்ண முடியாமல், இது வந்து பிளாட்டுக்காக போடப்பட்டிருந்த இடம். பார்த்திங்கன்னா அந்த மாதிரியானதான் பில்லர்லாம் இருக்கும். அதில் இரும்பு கம்பிகள், அந்த முள் கம்பி இருக்கும் இல்லையா, இந்த முள் கம்பிகள் எல்லாமே இருந்த ஒரு இடம். இந்த முள் கம்பியை வெட்டுறதுக்கு எவ்வளவோ திட்டமிட்டு அதை அப்படியே மண்ணுக்குள்ளேயே புதைச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி புதைச்சி இருந்த மட்டைகளை கீத்துகளை அங்கே போட்டோம். இந்த இடத்த கொஞ்சம் மேடு பண்ணுங்கிறதுக்காக கீத்துகள் எல்லாத்தையுமே, இந்த மட்டைகளை கீழே இருக்கக்கூடிய மட்டைகள் எல்லாத்தையுமே இதில் போட்டோம். இது ஓரளவுக்கு 40% ரெடி. இன்னும் நம்ம இன்றைக்கி கழித்த இலைதேலைகள்லாம் இதில் போடணும். ஸோ வரப்பை சிறப்பாக எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதான் அதனுடைய நோக்கம். ஸோ கம்ப்ளீட்டாக மல்ச் பண்ணி வச்சிட்டோம். இப்போது இது மேலே இந்த இடத்த டிராக்டர் விட்டு உழுகும்போது நமக்கு நிறைய மண் கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் கொஞ்சம் பொலப்பொலப்பாகும். அதை எடுத்து மேலே போட்டு மூடி, இங்கே இந்த தூண்களை எடுக்க போகிறதில்ல, இந்த தூண்கள்லையே கயிறை கட்டி நம்ம பாகற்காய், பீர்க்கங்காய் அது போன்ற விஷயங்களை வளர்க்குறதுக்கு இந்த வரப்பை பயன்படுத்திக்கலாம். இதற்காக தனியாக ஒரு இடம் போட தேவையில்லை, வரப்பையே சிறப்பாய் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். எல்லாம் மூடாக்கு போட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு மட்டைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்கோம். இன்னும் மட்டைகள் இருக்குது. இன்னும் அந்த சைடு அந்த பாதையில் இருக்கக்கூடிய வரப்பில் ஒரு ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட்னு நான் போட்டிருந்தேன். அது வருது. அது முடிஞ்சதுக்கப்புறம், இது இன்னும் ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.